you with it, drop it. ஹலோ காய்ஸ், என்னடா நடக்குது இங்கே? என்னடா பண்ணுறீங்கடி? தட்டு ஃபுல்லாக சாக்கடையில் கிடக்கு. அது என்னடா சும்மா தண்ணியை மட்டும் ஊற்றி அப்படியே எடுத்து கழுவி வச்சுருங்கடி. எப்படா அந்த கடையில் வந்து சாப்பிட மனசு வரடி? இதெல்லாம் பார்த்தா ரோட்டு கடையில் இருக்கிற ரெஸ்ட்டு ஃபுல்லாக போயிருந்தாடி. அது கொஞ்சம் நான் கையை விட்டு ஃபுல்லாக கழுவுனா கூட பிரச்சனை இல்லைடே. சும்மா தண்ணியை மட்டும் ஊற்றிடுவீங்களாடே. இதெல்லாம் எங்கே நீங்கள் தின்னுவீங்களா? அது மாதிரி சாக்கடையில் இருக்க சோத்தெல்லாம் ஏன்டா இப்படி பண்ணுறீங்களாடே? காசுக்காண்டி இப்படிலாம் பண்ணலாமாடாடே? காசு கொடுத்து தானே சாப்பிட்றாங்க. ஓசியில் திங்கிற மாதிரியே இப்படி பண்ணுறீங்களாடே. நீ நல்லா இருக்க மாட்டீங்களா? ஆனால் இந்த மாதிரி ஒரு இதை பார்த்ததே இல்லை. கேவலத்தின் உச்சக்கட்டமையா? ஐயோ, இந்த வாயிலேருந்து அந்த வாய், அந்த வாயில் இந்த வாய், இதெல்லாம் பார்க்க ஐயோ கன்றாவியாக இருக்கு. அவனோட நினப்பு பார்க்கும்போது என்னடா கையை விட்டு உழப்பிட்டு இருக்க? இதெல்லாம் எப்படா அவனுக்கு வீடியோ வேற எடுத்து அதை வேற குடிக்கிறான்டி. ஐயோ கொடுமை. அதில் வேற நீ திருப்பியும் சுத்தம் பார்க்குற பத்தியா? நீ இந்த சைனீஸ் வீடியோவை பார்த்து அது மாதிரி முட்டையை பொத்து ஊற்றி சாப்பிட்லான்னு பார்த்துருப்பான் போல அது தலைவன். ஆனால் அது பார்க்கவே கன்றாவியாக இருக்கே. ஐயோ, அந்த மீன் இல்லாத கூட சாப்பிட்றலாம். பக்கத்தில் அப்படியே செத்து போன மீனை கொண்டு வச்சுருக்காது. நாற்றமே குடலை போட்டுங்க. அதை கொண்டு வச்சு இந்த லைக்கு ஃபாலோவர்ஸுக்காண்டி இப்படிலாம் திங்கலாமா? ஆனால் அவனுக்கு வாயில் வந்து கொமட்டிகிட்டு வரும் பாருங்க. அது அப்படியே கேமரா ரெக்கார்டாக இருக்குது. ஆனால் ஐயோ, இந்த மாதிரிலாம் ஏன்டா பண்ணுறீங்க நீங்களாம்? நம்ம அக்கா தான் வேறு லெவல். ஒரு முட்டையை பொறுத்த எவ்வளோ ஸ்பீடாக ரைஸ் மட்டும் போடுறாங்க மட்டும் பார்த்தீங்களா இல்லையா? போடுறதே இதில் இருக்காது பார்த்தீங்களா இல்லையா? சும்மா அவ்வளோதான். கல்லில் கொத்து புரட்டா போட்டே இது பண்ணிடணும் அளவுக்கு. ஆனால் இதில் பாதி இது கீழே தான் இருக்குது. அதெல்லாம் எப்படி தான் இது டேஸ்ட்டாக இருக்கும் சத்தியமாக தெரியல. சும்மா தான் கொத்திக்கிட்டு இருக்காங்க. ஐயோ கேவலமாக இருக்கும். ஆனால் அது மட்டும் உறுதி. நான் இதுக்குன்னு லைனுக்கு க்யூவில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா? இங்கே இருக்காங்க. நம்ம தலைவனுக்கெலாம் பசி எடுத்துச்சுன்னா ஒரே ஒரு சிக்கன் பீஸ் இருந்தால் போதும். வெல்டு வைக்கும்போது அவரே சுட்டுக்கிட்டு அவரே தின்னுக்கிட்டு இருப்பாரியா. ஆனால் என்ன ஒன்று, அந்த சின்ன அந்த மெட்டல் பீஸு அந்த தூவல்லாம் அப்படியே உகட்டிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமாக செத்து போயிருக்கேன். வேறு எதுவும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஐடியாலாம் எப்படி தான் உட்காந்து யோசிக்கிறாங்கன்னு தெரில. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இவங்கெல்லாம் அதெல்லாம் வெல்டு வச்சு திங்கிறானோ. இதெல்லாம் எப்படி தான் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்களோ தெரியலைண்ணா எனக்கு. நம்ம தலை வந்து ஹைலைட்டு. ஆயிலே கொப்பளிப்பார், வாய் கொப்பளிப்பார். டேய், அந்த ஆயிலை தொட்டாலே பிசு பிசுன்னு நாருண்டா. அதெல்லாம் எப்படிடா? ஐயோ கொடுமைடாண்ணா. நம்ம தம்பி முதல்ல பார்த்துருந்த ஒரு வீடியோவில் அந்த முட்டையை, அதுக்கு நம்ம தம்பி ஆப்போசிட் மீனை ஃபுல்லாக பிரட்டிக்கிட்டாலும் சேத்தலங்க அப்படியே பிடிச்ச மீன் அப்படியே வாய்க்கு வைப்பான் பாருங்க. பார்க்கும்போது கும்பிட்டிக்கிட்டு வரான். சாப்பிட்ருக்க மாட்டேன். வீடியோ லைக்கு காட்டி என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. இது என்ன, எத்தனையோ சாக்லேட் பார்த்துருப்பீங்க. ஆனால் மீன் சாக்லேட் பார்த்துருக்கீங்களா? இதோ உங்களுக்காண்டி. ஆனால் இது கூட ஏதோ வெந்திருக்குங்க அந்த மீதெல்லாம். ஓகே காய்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் மக்களே. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.